இறைவன் வானில் இருக்கிறான், மண்ணில் இருக்கிறான், வெண்ணில் இருக்கிறான், தண்ணீரில் இருக்கிறான் என்கின்ற கருத்து அது கஷ்டம். இப்ப போய் வானாகி மண்ணாகி வெளியாகின குழப்பம் ஏற்படலாம். இங்கே காற்றானவன் நீரானவன் தெளிவாக எளிமைப்படுத்தி பாடியவர் கவிஞர் கண்ணதாசன். அதோடு மட்டும் இல்லைங்க, எனக்கு மிகவும் பிடித்த இடம் ஔவையார் பாடிட்டு வச்சாங்க. அரியது என்ன அரியது கேட்கின் தனி நடுவேலோய் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது ஆரம்பிச்சு இனியது என்ன அரியது என்ன பெரியது என்ன எல்லாம் கேட்டு பாடி முடிச்சிருவாங்க. இவர் ஒரு இடம் சேர்த்தார் கண்ணதாசன். புதியது என்னன்னு கேட்டாங்க. கண்ணதாசன் சொன்னார், என்னைக்குமே எது புதுசா இருக்கும், பழமை மாறாமல் எது புதுசா இருக்கும். என்றும் புதியது பாடல் என்றும் புதியது. எந்த பாட்டு? பொருள் நிறைந்த பாடல் என்றும் புதியது. பொருள் இல்லாத பாட்டெல்லாம் புதுசு இல்லை. இன்னைக்கு பொருள் இல்லாத பாட்டை பத்தி விளக்கங்கள் பல பேர் கொடுத்துட்டாங்க. அர்த்தங்கள் அனாதையாகி விட்டன, வார்த்தைகள் ஊர்வலம் போய் கொண்டிருக்கின்றன. அது இன்றைய நிலை. பொருள் நிறைந்த பாடல் என்றும் புதியது, முருகா உனைப்பாடும் பொருள் நிறைந்த பாடல் என்றும் புதியது, அருள் நிறைந்த புலவர் நெஞ்சில் அமுதம் என்னும் தமிழ் கொடுத்த பொருள் நிறைந்த பாடல் என்றும் புதியதுன்னா. அருள் நிறைந்த புலவர் நெஞ்சில் அமுதம் என்னும் தமிழ் கொடுத்த பொருள் நிறைந்த பாடல் என்றும் புதியது, முருகன் என்றும் பெயரில் வந்த அழகே என்றும் புதியது, முறுவல் காட்டும் குமரன் கொண்ட இளமை என்றும் புதிது, உன்னை பெற்ற அன்னையர்க்கு உனது லீலை புதியது, உனது தந்தை இறைவனுக்கோ வேலும் மயிலும் புதியது, திங்களுக்கும் ஞாயிறுக்கும் கந்தநேனி புதியது, சேர்ந்தவர்க்கு வழங்கும் கந்தன் கருணை புதியது, அருளில் அரியது அறிவில் பெரியது, அள்ளி 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 உண்ண 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 உனது தமிழ் இனியது. நான் கண்ணதாசன்